Hi dear students, ஒரு breaking news போயிட்டு இருக்குது paramedical and allied health courses பத்தி. So அதோடைய update வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு official National Commission of Allied Health and Hi dear students, ஒரு breaking news வந்து ரொம்ப பரவலாயிட்டு இருக்குது. அதோடைய முக்கியமான அப்டேட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய paramedical and allied health courses உடைய National Allied Health Commission உடைய official websiteல இருந்து தான் இந்த அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. So இந்த National Commission Allied Health official websiteல வந்து பாத்தீங்கன்னா curriculum சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்னு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த curriculum அப்படின்னா நம்மளுடைய paramedical allied health courses-க்கு வந்து syllabus வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. நீங்க 5 years 3 years படிக்கிறீங்க அப்படின்னா அதோடைய சிலபஸை வந்து ரிவைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த அப்டேட்டை வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னென்ன கோர்சஸ்க்கு இந்த வருஷத்துல இருந்து நம்மளுக்கு சிலபஸ் ரிவைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசியோதெரபி, அப்ளைட் சைக்காலஜி, optometry, nutrition and dietetics, dialysis therapy, radiotherapy, radiology and imaging technology, OTAT, health information, physician associate. இந்த கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிலபஸ் ரிவைஸ் பண்ணி நம்மளுக்கு PDF அப்லோட் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நேத்து நைட்டு தான் நம்மளுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. நேத்து ஈவினிங் அல்லது நேத்து நைட்டு தான் நம்மளுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்கிறீங்க, பேனிக் ஆயிக்கிறீங்க. பாராமெடிக்கலும் அலைட் ஹெல்த் கோர்சஸ் எல்லாத்துக்குமே இந்த வருஷத்துல இருந்து நீட் மார்க்ஸ் பேஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கோர்சஸுக்கும் நீட் மார்க்ஸ் பேஸ் பண்ணி கிடையாது. எஸ்பெஷலி இந்த பிசியோதெரபியோடைய பிடிஎஃப்ல நம்மளுக்கு அந்த எலிஜிபிலிட்டி அட்மிஷன் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. she has appeared in this NEET examination அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த 2025 உடைய கரிக்குலம்ல. பட் ஆனா நம்மளுக்கு நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது யாரு? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA இருந்து நம்மளுக்கு இது வரைக்கும் எந்த சர்க்குலரும் வரல. அதுக்கடுத்து NTA இருந்து இந்த சர்க்குலர் வரணும். இந்த சர்க்குலர் வந்ததுக்கு அப்புறமா இந்தியால இருக்கிற எல்லா கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜுக்கும் இந்த சர்க்குலர் வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இவங்க தான் அந்த சிலபஸ் ரிவைஸ் பண்ணதுல பிசியோதெரபி கோர்ஸுக்கு மட்டும் நீட்டோடைய பேசிஸ்ல நம்மளுக்கு அட்மிஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது 100% நம்மளுக்கு இந்த வருஷம் கன்ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு NTA இருந்து வந்தாதான் தெரியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இயர்ஸ் வந்து இந்த பிசியோதெரபி கோர்ஸுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் 4.5 இயர்ஸா இருந்தது. இப்போ வந்து 4 இயர்ஸ் நீங்க அகாடமிக் இயரும் இன்டர்ன்ஷிப் 5 மந்த்ஸா பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை வந்து இப்போ 1 இயருக்கு கம்பல்சரியா இன்டர்ன்ஷிப்பா ஆக்கியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது எந்த இன்ஸ்டிடியூட்ல நீங்க எந்த கவர்மெண்ட் காலேஜோ பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறீங்களோ அந்த காலேஜே அந்த இன்ஸ்டிடியூட்டே என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் 1 வருஷத்துக்கு இன்டர்ன்ஷிப்பை வந்து அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமா இந்த 1 வருஷம் இன்டர்ன்ஷிப்ல கண்டிப்பா ஸ்டைஃபன் கொடுக்கணும் அப்படிங்கறத ஸ்டேட் கவுன்சிலும் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பிடிஎஃப்ல இருக்கு. பட் இது எப்படி நம்மளுக்கு நீட் மூலமா பிசியோதெரபிக்கு அட்மிஷன் நடக்குமா அல்லது 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணி அட்மிஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா NTA இருந்து நம்மளுக்கு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பட் மோஸ்ட் ப்ராபபிளி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வருஷம் வந்து நீட் பேசிஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அட்மிஷன் நடக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி பிரைவேட் காலேஜஸ்ல எல்லாத்துலயுமே பிசியோதெரபி கோர்ஸ்க்கு அட்மிஷன் போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே 12th மார்க்ஸை பேஸ் பண்ணி தான். சோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷத்துக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க யாருமே பேனிக் ஆகாதீங்க, ஒரி பண்ணாதீங்க, கூலா இருங்க. சோ கண்டிப்பா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.